கம கமன்னு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 10 வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் இப்படி சேர்த்துக்கணும். அது கூட ஒரு வரமிளகா, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கணும். அதையும் இதிலே போட்டுக்கணும். இது கூடவே ஒரு 4-5 கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலையை உள்ளே போட்டுக்கணும். இப்போ எல்லாத்தையும் இடிக்கணும். இப்படி நல்லா விழுத தட்டி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொத்தமல்லி கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 தக்காளி, கொஞ்சம் புளி வேக வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா புளிஞ்சு எடுத்துக்க போகிறோம். தக்காளி வேக வச்சுட்டா இப்படி தோல் தனியாக வந்துடும். அதை மட்டும் ஃபஸ்ட்டு தனியாக எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்று விட்டு புளிஞ்சு எடுத்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்று விட்டாச்சு. இப்போ இதை வடிச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு வடிச்சுக்கோங்க. வடிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, அதுக்குள்ளேயே ஒரு பின் சீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், நம்ம குத்தி வச்சுருக்க விழுது, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி, அப்புறமா நம்மளோட புளியோட விழுது வடித்து வச்சுருக்கோம், அரைச்சி வடித்து வச்சுருக்கோம். இது கூடவே இந்த ஒரு கப் அளவு, இன்னும் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இது கூடவே நமக்கு தேவையான அளவு கல்லுப்பு, ரசத்தை எப்போவுமே கொதிக்க விடக்கூடாது. இது மாதிரி நுரை திரண்டு வரணும். நல்லா இன்னும் கொஞ்சம் நுரை திரண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க இந்த கொத்தமல்லியை உள்ளே போட்டுடலாம். இப்போ பார்த்தா தெரியும், கொதிக்கிறதுக்கு முன்னால் ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இந்த கொத்தமல்லியை போட்டுடணும். போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். லைட்டாக ஒரு கலக்கி விட்டுருங்க. அவ்வளோதான், மூடி வச்சிடலாம். ரசம் ரெடி. ஒவ்வொருத்தங்க இதுக்குள்ளே ஒரு துளி கரும்பு சர்க்கரை, கருப்பட்டி போட்டாலும் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு எதுவுமே போடாமல் இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ இது என்னோடய ஸ்டைல் ரசம். தேங்க்யூ. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம். பாய்.